ஒரு பீஸ்ஃபுல்லான சண்டே மார்னிங் எல்லாருமே ஜீசஸ் கிறிஸ்ட வணங்கலாம்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி சர்ச்சை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போறப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 போலீஸ் ஜீப் வந்து சர்ச் எதிர்க்க நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்னு அவங்க கிட்ட போய் பாக்குறப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் இறந்த நிலையில நிர்வாணமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய சடலத்தை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு போலீஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னவா இருக்கும்னு மக்கள் எல்லாமே உறைஞ்சு போய் நின்ன ஒரு சம்பவம் தான் நார்த் டக்கோட்டால நிகழுது. வெல்கம் டு ராகேஷ் வாக்ஸ். நான் உங்க ராகேஷ். ஆலிஸ் பெரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்கிறாங்க. எங்கன்னா நார்த் கேரோலினால பிறக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி கிடையாது, ஒரு என்ஜாயபிளான ஃபேமிலி. சின்ன வயசுல அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 1954 வந்து பிறக்கிறாங்க. அவங்களோட வயது வந்து 20 ஆகும் போதெல்லாம் வந்துட்டு அவங்க நார்த் கேரோலினால இருந்து நார்த் டக்கோட்டாக்கு மாறி வராங்க. சில ரீசன்ஸ்னால அவங்க ஃபாதரோடைய ஜாப் வந்து டிரான்ஸ்ஃபர்னால இங்க மாறி வராங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுமே யார் கூடயும் பெருசா இன்க்ளூட் மீன்ஸ் அவங்க வந்து க்ளோஸ் ஆயிக்க மாட்டாங்க. அவங்க வந்து யார் கூட இன்ட்ராக்டா போய் பேசுறது பழகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்பவே இண்டிவிஜுவலா இருக்க ஒரு பர்சன் தான் அவங்க. ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பர்சன். எப்பவுமே ஜீசஸ் கிரைஸ்ட வணங்கிட்டே இருப்பாங்க. காட் பிலீஃப் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி வாழ்ந்து வந்தவங்க தான் வந்துட்டு ஆலிஸ் பெரி. காலப்போக்கில் வந்துட்டு அவங்க ஸ்டான்ஃபோர்ட்ல போய் அட்மிஷன் கிடைச்சதுனால அங்க அவங்க ப்ளேஸ் ஆகுறாங்க. அவங்களோட படிப்பை அவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஸ்டான்ஃபோர்ட் மெமோரியல் சர்ச்னு ஒன்று இருக்கு. மெமோரியல் சர்ச்சில் வந்துட்டு எவ்ரிடே ஈவினிங் வந்து அவங்க ப்ரே பண்றத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாவே வச்சிருந்தாங்க. சர்ச் போவாங்க, வீட்டுக்கு போவாங்க அண்ட் அவங்க வந்து ரெகுலர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 19 முடிஞ்சு 20 நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏஜ்ல வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து லவ் ஏற்படுது. அவங்க வந்து ப்ரூஸ் அப்படின்றவரை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் வந்து அந்த காலேஜோட ஸ்டாஃப். அவரை வந்து இவங்க ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே திருமணமும் செஞ்சுக்கிட்டு அவங்களோட காதல் வாழ்க்கை ரொம்பவே அருமையா நிகழ்ந்துட்டு இருக்கு. அங்கேயே வந்து அவங்க செட்டில் ஆறாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு இண்டிவிஜுவலான பிரைவேட் லைஃப். யாருக்குமே வந்துட்டு பெருசா சண்டை போடுறதாகட்டும் இல்ல இன்ட்ராக்ட் ஆகிக்கிறது, என்ன பிரச்சனைன்னு கேட்டா கூட ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை சேர்ந்தவங்க தான் ஆலிஸ் பெரி. இவங்களும் ப்ரூஸும் ஒரு நாள் சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிஸ் அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு என்ன சண்டைன்றப்போ, கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இவங்க வெளியே போக இருந்ததுனால அந்த கார் டயர் பஞ்சர் ஆனதுனால ஆலிஸ்க்கு போகும் வந்து ப்ரூஸை போட்டு திட்டிருக்காங்க. ப்ரூஸ்மே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்னைக்குமே திட்டாத ப்ரூஸ் வந்து ஆலிஸை திட்டிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறாரு. ஆலிஸ் எப்பவும் போல சர்ச்சுக்கு ப்ரே பண்ண போயிருக்காங்க. த நெக்ஸ்ட் டே அப்பதான் ப்ரூஸ்க்கும் சரி இவங்க ஃபேமிலிக்கும் சரி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆலிஸ் வந்து இறந்த நிலையில சர்ச்ல இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். எல்லாருமே பதறி போய் பாக்குறாங்க. அப்போ ஆலிஸோட நெத்தி பகுதியில ஒரு ஐஸ் பிக்க வச்சு யாரோ குத்தி கொலை பண்ணிட்டு அவங்க உடம்ப வந்து நிர்வாணமாக்கி அவங்களோட பிரைவேட் பார்ட்ல கேண்டில் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட பிரஸ்டுக்கு நடுவுல செமன் ட்ரேசஸ்மே கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ப்ரூஸ் வந்து எப்படி இறந்திருப்பாங்களோன்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே ஏற்படுது. பாடியை வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து டெஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 1974. அதனால அந்த டைம்ல பெரிய லெவல்ல டிஎன்ஏ டெஸ்ட் அண்ட் ரிசர்ச் மிஷின்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால செமனோட சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆலிஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆலிஸ் எப்படியாப்பட்டவங்க, யாரு கூட இன்ட்ராக்ட் அதிகமா ஆகுறாங்க, அவங்களுக்கும் யாருக்கும் சண்டை இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ ஆலிஸோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரூஸ் ரொம்பவே நல்லவர் தான், அவர் 2 பேருமே வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ப்ரூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ப்ரூஸ்மே ஆழ்ந்த மன உடைச்சல்ல இருக்காரு. ஏன்னா அவருடைய காதல் மனைவி இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்ததா அவங்க வர இடம் தான் அந்த சர்ச்ல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னாவே வந்து எல்லாருமே அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆலிஸ் எவ்ரிடே இங்க வருவாங்க, எப்பவுமே இங்க வந்து அவங்களோட பிரேயரை வந்து கடவுள் முன்னாடி வைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்பாங்க, அவங்க வந்து சுயநலமான ஆள் கிடையாது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தவங்க இந்த மாதிரி கொடூரமான நிலையில இருந்தெடுக்கப்படுறாங்க.
அப்போ போலீஸ் வந்து டோட்டல் பாடியும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு செமன் டெஸ்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் மேல அவங்களுக்கு வந்து சஸ்பெக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்க காலேஜ்ல இருந்தப்போ அவங்க கிட்ட வந்து கொஞ்ச நெஞ்ச பிரச்சனைகள், அவங்கள வந்துட்டு காதல் திருமணத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் பண்ணவர் தான் வந்து ஆண்டோங்கிறவர். இவர் வந்துட்டு அவங்க ப்ரூஸ் கிட்ட, மீன்ஸ் ப்ரூஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை அடிக்கடி ஏற்பட்டிருக்கு. ஆண்டோவும் ப்ரூஸும் வந்துட்டு அடிக்கடி நான் லவ் பண்ற பொண்ணு ஏன் இவகிட்ட எதுக்கு நீ வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோ கூடலாம் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கு. ஆண்டோ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரிச்சு ஒரு சஸ்பெக்ஷன்ல வந்துட்டு அவரை இதுலயும் வைக்கிறாங்க, ப்ரெசன்ட்லயும் வைக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு இவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ டெஸ்ட், எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே அவருக்கு மேட்சா இல்லாததுனால காலப்போக்கில் அவருமே விடுதலை பண்ணிடுறாங்க. யாரா இருக்கும்? அண்ட் போலீஸ் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இது வந்து ஒரு சாத்தானிக் ரிச்சுவலா இருக்கும், சாத்தானிக் கல்ட் ரிச்சுவலா இருக்கும். ஏன்னா அவங்க பிரஸ் நடுவுல ஒரு கேண்டில் வச்சிருக்காங்க, நெத்தியில வந்து ஐஸ் பெக் வச்சு குத்தி இருக்காங்க. இந்த மாதிரி இறந்த ஒரு பெண்ணுடைய சடலம் சர்ச்ல கண்டறியப்படுது. அப்போ போலீஸ்க்கு ஒரு பெரிய சஸ்பெக்ஷன் என்னன்னா ஒரே ஒரு பர்சன் மேலதான். அவர் பேரு ஸ்டீஃபன் க்ரோவாட். ஸ்டீஃபன் க்ரோவாட் வந்துட்டு அங்க ஒரு சேஃப் கார்டா வேலை பார்த்தாரு. அந்த சர்ச்சை வந்துட்டு மெயின்டைன் பண்றது, சுத்தி இருக்க லேண்ட்ஸ்கேப் ஏரியாவை பாக்குறது, அண்ட் நைட் டைம்ல வந்து சர்ச்சை வந்து கார்ட் பண்றது, இதுதான் அவரோட டியூட்டியா இருந்துச்சு. அப்போ ஸ்டீஃபன் க்ரோவாட வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ப்ராப்பர் ரீசனே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேஸை வந்து கொண்டு போய் சேர்த்ததே வந்து ஸ்டீஃபன் க்ரோவாட் தான். இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய சடலம் இங்க இருக்கு, நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு சொன்னவரே ஸ்டீஃபன் க்ரோவாட் தான். அப்போ போலீஸ்க்கு எப்படி வந்து சஸ்பெக்ஷன் வரும்? ஆனா வந்துச்சு. ஏன்னா இங்க இருந்துச்சு, எனக்கு தெரியாது, என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரம் அவர் குடும்பத்தை கூடவே இன்ட்ராக்ட் ஆகாத ஒரு பர்சன். அப்போ அவங்களுக்கு வந்து போலீஸுக்கு சஸ்பெக்ஷன் இவர் மேலே ஏற்பட ஆரம்பிச்சு. இதே சூழ்நிலையில அவர் சாத்தானிக் கல்ட்டை வந்து வணங்குறதும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆலிஸ் பெரிக்கும் ஸ்டீஃபன் க்ரோவாடுக்கும் ஒரு பெரிய வேற்றுமை. இவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்டையே வணங்கி வந்தவங்க, அவரு ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கவர். இவருக்கு சர்ச்ல என்ன வேலை இருக்கு? இத்தனை நாள் எதுக்காக சர்ச்ல வந்து ஒரு வேலை பார்க்கணும்? அப்போ இந்த ரிச்சுவல்ஸ்க்கு அப்போஸா அவர் ஏதோ பண்றாரா, இந்த சர்ச் ரிச்சுவல்ஸ்க்கு அப்போஸா சாத்தானிக் ரிச்சுவல்ஸ் கொண்டு வராரா அப்படின்ட்டு போலீஸ்க்கு வந்து சஸ்பெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. காலமும் கிடக்குது. இவரை வந்து விசாரணை பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கிடைக்காதனால இவரை விட்டுடுறாங்க. டேஸ் பாஸ்ட் அவே, நாள் ஓடிட்டே இருக்கு. காலம் போக போக எல்லாமே மாற ஆரம்பிக்குது. இவங்களோட ஸ்டீஃபன் க்ரோவாடோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது. அந்த சூழ்நிலை ஹார்லிஸோட ஃபேமிலி வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே அதை விட்டு கடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஸ்டீஃபன் க்ரோவாட் வந்துட்டு காலப்போக்கில் தனியா வந்துடுறாரு. 2016 கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு அந்த விஷயத்த திருப்பி ஓபன் பண்றாங்க. யாருன்னா சாண்டா கிளாரா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் FBI-ல இருந்து. இந்த கேஸ் அவங்க எடுக்கும் போது அந்த 7 சாம்பிள்ஸ் இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கு. அந்த ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து இப்போ வந்து டெக்னாலஜி வச்சு ஸ்டீஃபன் க்ரோவாட் மேல டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க அண்ட் கன்ஃபார்மும் பண்றாங்க ஸ்டீஃபன் க்ரோவாட் தான் வந்து இந்த மர்டரை பண்ணியிருக்காருங்கிறத. அரெஸ்ட் பண்ணாலும் அவர் வீட்டோட எதிர்க்கு போய் நிக்கிறாங்க. அவர் ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. போலீஸ் வந்து கீழே நிக்கிறாங்க, சைரன் அடிக்கிறாங்க, போய் டோரை நாக் பண்ணி திறக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல அவர் கையில வச்சிருந்த ஹேண்ட் கன் எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு கொள்ளுறாரு. இதனால போலீஸ்க்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி அவங்க வந்து ஸ்டீஃபன் க்ரோவாடோட ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிச்சப்போ அவர் வந்து மென்டல் இல்னஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த மர்டர் பண்ணது அவர் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. எதுக்காக அவர் தன்னைத்தானே கொண்டுகிட்டாரு? ஆலிஸ் பெரியை எப்படி அவர் யூஸ் பண்ணாரு? எதுக்காக ஆலிஸ் பெரியை சூஸ் பண்ணாருங்கிறது போலீஸ்க்கு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்றாங்க. இவருதான் மர்டரர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும். பட் மர்டரர் வந்துட்டு பனிஷ் இவங்களால பண்ண முடியல, ஏன்னா அவர் தன்னைத்தானே கொண்டுகிட்டாரு. போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இவர் வந்து சாத்தானிக் கல்ட்டை வணங்கி வந்ததுனால உயிரை வந்து நரபலி கொடுக்கறத பழக்கமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ரிலீஜன்ல இருக்கிறது நரபலி கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம். நரபலி கொடுக்கறதுக்காக அவர் வந்து ஆலிஸை யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்றாங்க. ஸ்டில் த ஃபைல் ரிமைன்ஸ் மிஸ்டீரியஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் இதை பத்தி உங்களோட கருத்து எங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்.